ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 10 ஜூன் 2026. பாபா சொல்றாரு, ஆப்கே ஹர் சங்கல்ப் ஹர் போல் மே விசேஷதா ஹோ. உங்களோட ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் சுபபாவனை, ஒரு விசேஷத்தன்மை, நன்மைக்கான விஷயங்கள் இருக்கட்டும். சதா சரல் ஸ்வபாவ், சரல் போல், சரல்தா சம்பன்ன கர்ம ஹோ, ஐசே சரல் ஸ்வரூப் ரஹோ. பாபா சொல்லி கொடுக்குறாரு, சதா உங்களோட ஸ்வபாவம், நேச்சரை நீங்கள் சரளமாக வச்சுக்கோங்க, பேச்சை சரளமாக வச்சுக்கோங்க, செயல்கள்லேயே அந்த ஒரு சரணத்தன்மை மற்றவங்களுக்கு வெளிப்படணும். மற்றும் உங்களோட ஸ்வபாவ சம்ஸ்காரத்துலேயே நீங்கள் எப்படி இருந்துக்கோங்க, ஈஸியாக இருந்துக்கோங்க, சரள ஸ்வபாவத்தோடு இருந்து கொள்ளுங்கள். सदा एक की मत पर एक से सर्व संबंध, एक से सर्व प्राप्ति, ऐसे एक द्वारा सदा एक रस रहने के सहज अभ्यासी रहो. அதாவது இதையெல்லாம் நம்மளை பார்க்க சொல்றாரு பாபா. அப்போ உங்களுடைய சதா மனநிலை எப்படி இருக்கு, சதா ஸ்திதி எப்படி இருக்கு, மற்றும் சதா நான் ஒருவரின் வழிப்படி நடக்கின்றேனா, இந்த ஒரு சிவபாபா என்ன சொல்றாரு அதுபடி நடக்கின்றேனா, மற்றும் அந்த ஒருவரிடம் நமக்கு ஒரு ஆழமான சம்பந்தம். இப்போ நம்ம அனுபவம் பண்ணுறதுல அவர் என்னோட அப்பான்னு அனுபவம் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு கெஹரா ஆனந்த சம்பந்தத்தை அவரிடம் அனுபவம் செய்கிறோம். ஒருவரிடமிருந்து அனைத்து பிராப்திகள், ஆத்மாவுக்கு என்ன வேணுமோ, சுகம், சாந்தி, தூய்மை, சக்தி, என்ன வேணுமோ அதெல்லாம் அப்படியே எனக்குள்ள பதிவாகுதா அப்படின்னு பாபா பார்க்க சொல்றாரு. சதா குஷ் ரஹோ, குஷிகா கசானா பாண்டோ. ஸோ என்ன சொல்றாருன்னா, சதா குஷியாக இருங்கள், குஷியினுடைய பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுங்கள். உங்ககிட்ட இவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னா எவ்வளோத்தையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கொஞ்சமாவது அந்த குஷிக்காக இயங்கக்கூடிய ஆத்மாக்கள், அது போல பாபா சொல்றாரு இல்லையா, அவர்களுடைய சங்கல்பங்கள், எண்ணங்கள் எல்லாமே மாறிடுது. அதனால சதா குஷியாக இருங்கள், குஷியினுடைய பொக்கிஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். குஷிக்கு லஹர் சர்வமே ஃபைலாவோ எஹி சச்சி சேவாக. அப்போ பாபா சொல்லி கொடுக்குறாரு, அந்த குஷியினுடைய அலைகள் அனைவரிடமும் பரவட்டும், இதுதான் உங்களுடைய உண்மையான சேவையாகும். அதனால பாபா இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க சதா குஷியா இருங்க. நீங்க குஷியா இருந்தீங்கன்னா தானாகவே அது உண்மையான ஒரு சேவையாக முடிகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.